இன்றைய சட்ட தகவல் நிகழ்வில் விவாகரத்து வழக்கில் ஒரு முக்கிய மைல்கல்லாக விளங்கிய ஒரு வழக்கினை பற்றி நாம் இன்றைய பதிவில் காணப்போகிறோம். அந்த வழக்கின் பெயர் சங்கல்ப் சிங் எதிர் பிரார்த்தனா சந்திரா என்கின்ற 2013ஆம் ஆண்டில் டெல்லி உயர்நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பினை பற்றி நாம் இப்பொழுது விரிவாக காணலாம். அதற்கு முன்பாக அந்த வழக்கின் பொருண்மைகளை பற்றி, அந்த வழக்கின் தன்மையை பற்றி சுருக்கமாக நாம் காண்போம். இந்த வழக்கில் மேல்முறையீட்டாளர் கணவர், பிரதிவாதி மனைவி ஆகியோர் ராஜஸ்தானில் இந்து சடங்குகளின்படி திருமணம் செய்து கொண்டனர். அவர்களது திருமணம் 19/2/2012 நடைபெற்றது. திருமணத்திற்கு பின் கணவரின் வசிப்பிட இடமான மும்பையில் ஒன்றாக வசித்து வந்தனர். தரப்பினர்கள் வெளியிட விரும்பாத காரணங்களுக்காக திருமணத்தை முடிக்க முடியவில்லை என்பது தரப்பினரின் வழக்கு. திருமணமாகி 2 மாதங்களுக்குள் பிரதிவாதி மனைவி திருமண வீட்டை விட்டு வெளியேறிவிட்டார். மனோபாவ வேறுபாடு காரணங்களுக்காக அன்றிலிருந்து தனித்தனியாக வசித்து வந்ததாகவும், அனைத்து முயற்சிகளையும் மீறி எவ்வித நல்லிணக்கமும் ஏற்படவில்லை எனும் காரணத்தின் அடிப்படையில் மேல்முறையீட்டாளர் கணவர் அமெரிக்காவில் தங்கி வேலை செய்து வருவதாகவும், திருமணம் செய்து கொள்வதற்காக மட்டுமே இந்தியாவிற்கு வந்ததாகவும், திருமணம் தோல்வியடைந்ததால் மீண்டும் அமெரிக்கா சென்று வாழ்க்கையில் குடியேற விரும்புவதாகவும் கூறப்படுகிறது. சச்சரவுகளை தீர்க்க கட்சிகள் டெல்லி உயர்நீதிமன்றத்தின் மத்தியஸ்தம் மற்றும் சமரச மையத்தினை அணுகினார்கள். இருவரும் பரஸ்பரம் ஒன்றிணைந்து காத்திருப்பு காலம் வரை காத்திருக்காமல் மனுவினை தாக்கல் செய்ய விரும்பியதன் அடிப்படையில் இருவரும் 1955ஆம் ஆண்டின் இந்து திருமண சட்ட பிரிவுகள் 13B(1) மற்றும் பிரிவு 14 கீழ் அந்த மனுவினையும், அதாவது 1 வருட கால பிரிவினை காலத்தை விலக்கு அளிக்க கோரி தாக்கல் செய்கின்றனர் விசாரணை நீதிமன்றத்தில். விசாரணை நீதிமன்றமானது பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றம், அதாவது ஃபேமிலி கோர்ட்டு. அந்த விசாரணை நீதிமன்றம் மனுவை தள்ளுபடி செய்துவிடுகிறது. அதற்கு காரணமாக முக்கியமான கருத்தாக அந்த நீதிமன்றத்தில் என்ன சொல்லப்பட்டது என்றால், சட்ட வல்லுநர்கள் விவாகரத்து சட்டத்திற்கான இலக்கணத்தை நன்கு வகுத்து காத்திருப்பு காலம், அதாவது கூலிங் ஆஃப் பீரியட் என்று சொல்லுவோம் அல்லவா, 6 மாத கால காத்திருப்பு காலம், அதனை தரப்பினர்கள், அதாவது விவாகரத்திற்கு அப்ளை செய்யும் அந்த தரப்பினர்கள் எதிர்காலத்தில் மனம் மாறி ஒன்றாக சேர்ந்து வாழ்வதற்கு வழிவகை செய்யும் விதத்தில் அந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், ஆகவே அதை மீற முடியாது என்பதன் அடிப்படையில் அந்த மனுவினையும் தள்ளுபடி செய்து விடுவதாக அறிவித்து இறுதியில் 12/6/2012 வழக்கினை தள்ளுபடி செய்து விடுகின்றனர். அதன் அடிப்படையில் அந்த தீர்ப்பினை எதிர்த்து தரப்பினர்கள் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அந்த மேல்முறையீட்டினை தாக்கல் செய்கின்றனர். உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு நீதிபதிகள் திரு சஞ்சய் கிஷன் கவுல் மற்றும் ராஜீவ் சக்தர் ஆகியோரது முன்னிலையில் இருவர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வருகிறது. டெல்லி உயர்நீதிமன்றமும் 12/6/2012 பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தால் குடும்ப நீதிமன்றத்தால் வழங்கப்பட்ட தீர்ப்பினை ரத்து செய்ததோடு மட்டுமின்றி வழக்கினை மறுபரிசீலனை செய்யவும் உத்தரவிடப்படுகிறது. அதன் அடிப்படையில் 1955ஆம் ஆண்டின் இந்து திருமண சட்டத்தின் பிரிவு 14(1) நிபந்தனைகளின் கீழ் தங்கள் விண்ணப்பத்திற்கு ஆதரவாக பொருட்களை பதிவு செய்யவும் அனுமதித்தது என்றே சொல்லலாம். அதன் அடிப்படையில் மேலும் 2 முக்கியமான சட்ட கருத்துக்களையும் வெளியிட்டிருந்தது. அதில் முதலாவதாக என்னவென்றால், கஷ்டம் அல்லது ஒழுக்க கேடு தொடர்பாக
வழக்கு ஏதேனும் தாக்கல் செய்யப்பட்டால் முதல் தீர்மானம் நிறைவேற்றலாம் மற்றும் இரண்டாவது தீர்மானத்தை, அதாவது 6 மாத காலத்தை தள்ளுபடி செய்யாமல் முதல் தீர்மானத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தேதியிலிருந்து 6 முதல் 18 மாதங்களுக்குள் சமர்ப்பிக்கலாம் என்றும், மேலும் 12/4/2012 முதல் 1 வருட பிரிவினை காலம் காலாவதியாகிவிட்டதா என்பதையும் தாங்கள் உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்னும் அடிப்படையில் அந்த வழக்கின் தீர்ப்பு அமைந்தது என்று சொல்லலாம். அதற்கு முன்பாக ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீதிபதி திரு சஞ்சய் கிஷன் கௌல் அந்த தீர்ப்பில் முக்கியமாக என்ன சொல்லி இருக்கிறார் என்றால், அந்த விவாகரத்து சட்டம் தவறு கோட்பாட்டினை அடிப்படையாக கொண்டது என்பதால் 27/5/1976 முதல் அமலுக்கு வந்த 1976ஆம் ஆண்டின் இந்து திருமண திருத்த சட்டம் பரஸ்பர சம்மதத்தின் பேரில் விவாகரத்துக்கான மற்றொரு வழியை 1955ஆம் ஆண்டின் இந்து திருமண சட்டத்தின் பிரிவு 13B கீழ் அறிமுகப்படுத்தியது எனவும், எனவே இந்த பிரிவின் கீழ் பரஸ்பர சம்மத விவகாரத்தினை, அதாவது பரஸ்பர சம்மத விவாகரத்து மனுவினை சமர்ப்பிக்க 3 காரணிகளை பூர்த்தி செய்ய வேண்டிய நிபந்தனைகளை ஏற்படுத்தி கொடுத்தது எனவும் இந்த வழக்கு, அதாவது இந்த வழக்கில் காத்திருப்பு காலமான 6 மாத காலத்தை விசாரணை நீதிமன்றமோ அல்லது உயர்நீதிமன்றமோ தள்ளுபடி செய்ய இயலாது என்ற ஒரு சட்ட நிலைப்பாடையும் கூறியிருந்தார்கள். அதில் மிக முக்கியமாக ஒரு விஷயம் என்ன சொல்ல வேண்டுமென்றால், 1991ஆம் ஆண்டு சுரேஷா தேவி எதிர் ஓம் பிரகாஷ் என்ற வழக்கில் நமது உச்ச நீதிமன்றம் அளித்த தீர்ப்பினை அடிப்படையாக கொண்டு அதில் சில சட்ட கருத்துக்களையும் நீதிபதிகள் வெளியிட்டிருந்தது குறிப்பிடத்தக்கது. இவ்வழக்கில் உச்ச நீதிமன்றம், அதாவது இந்து திருமண சட்டத்தின் பிரிவு 13B கீழ் ஒரு மனுவை தாக்கல் செய்யும் முன் தரப்பினர்கள் 1 வருட காலத்திற்கு தனித்தனியாக வாழ்ந்திருக்க வேண்டும் என்றும் அதனை ஒரு முக்கியமான முன் நிபந்தனைகளில் ஒன்றாக கூறியுள்ளது. அதன் அடிப்படையில் தரப்பினர்கள் 1 வருட காலமாக தனித்தனியாக வசித்து வந்திருக்க வேண்டும். இரண்டாவதாக, அவர்களால் ஒன்றாக வாழ முடியவில்லை என்ற ஒரு சிச்சுவேஷன், ஒரு சூழ்நிலையை நீதிமன்றத்திற்கு தெரிவித்திருக்க வேண்டும். மூன்றாவதாக, திருமணம் கலைக்கப்பட வேண்டும் என்று அவர்கள் பரஸ்பரம் ஒப்புக்கொண்டிருக்க வேண்டும். அதிலிருந்து அவர்கள் பின்வாங்காமல் அவர்களது முடிவில் நிலைத்திருக்க வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக நீதிமன்றம் மேற்கூறிய காரணங்கள் மற்றும் சூழ்நிலைகளின் அடிப்படையில் நீதிமன்றம் திருப்தி அடைந்திருக்க வேண்டும். அவர்களது அந்த மனுவில் போனஃபைட் ரீசன்ஸ் இருக்கிறது என்று, அந்த அடிப்படையில் அந்த பிரிவு 13B கீழ் நிவாரணம் வழங்கப்படும் என்று அந்த சட்ட கருத்துரைகளையும் நமது டெல்லி உயர்நீதிமன்றத்தின் நீதிபதிகள் வெளியிட்டிருந்தனர். அதுவும் மிக முக்கியமாக சொல்ல வேண்டும். அதேபோல் இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தையும் தெரிவித்திருந்தனர். அதாவது வழக்கத்திற்கு மாறான கஷ்டங்கள் அல்லது பிரதிவாதியின் தரப்பில் ஒழுக்கக்கேடு உள்ள சில சூழ்நிலைகளில் திருமணத்திற்கு 1 வருடத்திற்கு முன்பு மனு தாக்கல் செய்ய நீதிமன்றம் அனுமதிக்கலாம் எனும்படியாக ஒரு கருத்துரைகளையும் வெளியிட்டிருந்தனர். இது ஒரு சர்ச்சைக்குரிய விஷயமாக இருந்தாலும், அதாவது எதிர்காலத்தில் அது ஒரு நல்ல தீர்ப்பின் அடித்தளமாக அமைந்தது என்று சொன்னால் மிகையாகாது என்றே சொல்லலாம். ஏனெனில் பரஸ்பர சம்மதத்துடன் விவாகரத்து கோரப்படும் போது இந்திய திருமண சட்டத்தின் பிரிவு 14 துணை பிரிவு 1 விதிமுறையின்படி தேவைப்படும் 1 வருட காத்திருப்பு காலம் விதிவிலக்கான காரணமான சூழ்நிலைகளில் அல்லது அசாதாரணமான கொடுமை இருக்கும்போது அவசியமில்லை என்று இந்த நீதிமன்றம் வெளியிட்டிருந்த சட்ட கருத்துரைகள் விவாகரத்து சட்டத்தில் ஒரு நெகிழ்வுத்தன்மையை சுட்டிக்காட்டி வெளிப்படுத்தியதில் ஒரு மைல்கல்லாகவே பார்க்கப்படுகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது என்றே சொல்லலாம். நன்றி.